Hello, folks. Welcome back to the world of Ash. இன்னைக்கு நம்ம காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து ரிலீஸ் ஆன 3 சாங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3 சாங்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிளிரும் ஒளியேன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரம்மி ரம்மின்னு ஒரு சாங் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து ஏதோ ஏதோ அப்படின்னு ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இந்த ஆல்பம் வந்து பார்க்க நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஆப்வியஸ்லி தேர். பட் அது போக இந்த ஏதோ ஏதோ அப்படிங்கிற சாங் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸான என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் இந்த பாட்டு வந்து மேல் வோக்கல்ஸ் பாடியிருக்காரு. ஸோ அவன் வந்து எப்படி இந்த பாட்டு பாடியிருக்கான், எப்படி இந்த சாங் இருக்குது அப்படின்லாம் பார்க்க நான் நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். லைக் ரஹ்மான் சாருக்கு அதுவும் தமிழ்லேயே வந்து ஒரு பாட்டு பாடுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கிறத பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நவ் விதவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஸோ ரிலீஸ் ஆன ஆர்டர்லேயே நான் வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த சென்ஸில் பார்க்குறப்ப த ஃபர்ஸ்ட் சாங் தட் ரிலீஸ்ட் வாஸ் மிளிரும் ஒளியே. Okay, so let's check that out. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இதோ காலை தூதாகி மிளிரும் ஒளியே, இதோ தங்கத்தீயாகி விரியும் ஒளியே, முதல் பூவைதமாக திறக்கும் ஒளியே, உலா போகும் பறவை துரத்தும் ஒளியே, இதோ நெஞ்சில் வேகம் சேர்க்கும் ஒளியே, இதோ நீண்டராவின் இருள் நீங்கி போக, முன் காலை விடிந்தே பகல் சூழ்ந்து போக, எதும் காணலாகாது நாம் இன்னும் நோக, இருளோடு தொலைந்தே நம் விழி மூடி மூழ்க, இதோ மந்தமா தூக்கமா போதைதானா, ஏதோ கள்ள சோம்பேறியாய் மாறினோமா, யுகங்கள் கடந்தும் கடல்கள் கடந்தும் புத்தன் முயன்றும் பின் காந்தி முயன்றும் குருடாய் நடிப்போரின் கண்ணை திறக்க, வழியேதும் இல்லாமல் அண்டம் தவிக்க, இரவின் இருளே இயல்பானதாலே நடுராவில் தானே சுதந்திரம் என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன்ரா அப்பா. கண்டோ இங்கே ஒரே போர்வை போதும், மென்பட்டு காதி காக்கியதேனும், திரை போட்டடக்கி அடை காத்திருந்த எழில் சூரியன் எங்கும் காணோமே இன்று தொலைந்தானோ என்ன, வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்போசிஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன நம் எழுப்ப அணைந்தானோ என்ன, நம் எவ்வாறு இருக்க இறந்தானோ என்ன, நாம் எங்கே இருக்க, எரிந்தால் கொஞ்சம் வெளிச்சம் வராதோ, லிரிக்ஸ் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. உலகில் கொஞ்சம் உயிர் மீண்டிடாதோ, அண்ட் லைக் லீட் மெலடியும் வேற லெவல்ல இருக்கு. கதையாகி போன புது விடியல் மீண்டும் உதிக்காதோ இங்கு, ஒரு புது விடியல் மீண்டும் உதிக்காதோ இங்கு, இதோ காலை தூதாகி மிளிரும் ஒளியே, இதோ தங்கத்தீயாகி விரியும் ஒளியே, முதல் பூவைதமாக திறக்கும் ஒளியே, உலா போகும் பறவை துரத்தும் ஒளியே, இதோ நெஞ்சில் வேகம் சேர்க்கும் ஒளியே.
இதோ நீண்டராவின் இருள் நீங்கி போக முன் காலை விடிந்தே பகல் சூழ்ந்து போக எதுவும் காணலாகாது நாம் இன்னும் நோக இருளோடு தொலைந்தே நம் விழி மூடி மூழ்க. பா சூப்பர் சாங் டாடி, சூப்பர் சாங். இது வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலைஸ் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரில. லைக் பயங்கர வியூஸ் எல்லாம் போன மாதிரியும் எனக்கு தெரில. பட் சாங்காக லைக் செம்ம குவாலிட்டி, ஒரு வேறு லெவல் மெலடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாங். கண்டிப்பாக இன்னும் நிறைய தடவை கேட்பேன். பட் எனிவேஸ் நம்ம வந்து அடுத்த சாங்க்கு போயிடலாம். இந்த நெக்ஸ்ட் சாங் இன் லைன் இஸ் ரம்மி ரம்மி அப்படிங்கிற சாங். ஸோ அது எப்படி இருக்குன்னு செக் அவுட் பண்ணிடலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ஹே ரம்மி 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 விளையாட போறா பொம்மி. அட ஆசை எல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே கம்மி. அட எல்லா வகை தேடல கொண்டு முற்று புள்ளியடா. பொருள் தேடும் இந்த தேடலுக்கு தான் முடிவே இல்லையடா. ராத்திரியில் பூத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனி. டோட்டலி வேற ஒரு வைப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இது செம்ம ஒரு ஃபன்னான ஒரு வைப் இருக்குது இந்த சாங்க்கு. விஜேஎஸ் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு வீடியோவில். பணம் என்றும் போய்தான் பேசும், அது மாய வலையதான் வீசும். இந்த செலவை நோட்டு அதிகம் இருந்தா சாபாஷ் போடும் தேசம். அட போதும் போதும் மனமே என்ன சொல்ல போதை பணமே. செய்யும் தப்பை எல்லாம் சரியாய் மாற்றும் மில்லியன் டாலர் முகமே. ஆட்டம் உன்னா ஆட்டம் உன்னா ஆட்டம் இது யாருக்கும் மஞ்சாது. ஆசை வச்சா கொல்ல சவுண்ட் குவாலிட்டி மட்டும் பாருங்க. ஆட்டம் உன்னா ஆட்டம் இது யாருக்கும் பீக் சவுண்ட் குவாலிட்டி டாடி. ஆசை வச்சா அடிச்சுக்கவே முடியாது. என்றும் கெஞ்சாது. ஹே ரம்மி 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 விளையாட போறா பொம்மி. அட ஆசை எல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே கம்மி. நள்ளிரவில் ஆடும் ஆட்டம் இங்க ஆடு போலி கூட்டம். அட கண்ணால் இங்கே தூண்டில போட்டா கப்பல் கூட மாட்டோம். மான் வேட்டையும் இங்கே நடக்கும், புலி வேட்டையும் இங்கே நடக்கும். அட வேடன் இதுலேயும் மெலடி சூப்பராக இருக்கு. லைக் லீட் மெலடி செம்மையாக இருக்கு. சூத்திரதாரி அவனோ. ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ராத்திரியில் பொத்திருக்கும் செம்ம ஒரு கேட்சியான ஒரு வைப் இருக்கு எனக்கு. பகட போடும் காதல் சகுனி. நடுவில் ஒரு ரேண்டம் கட் வந்த மாதிரி தெரியல. ஓகே, ஸோ தட் வாஸ் ரம்மி ரம்மி. இது வந்து டோட்டலி கான்ட்ராஸ்டில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சாங்க்கு. லைக் அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே தூரம் இருந்துச்சு. பட் இது வந்து செம்ம ஃபன்னான ஒரு ஜாலி வைப்பில் இருந்துச்சு. எகேன் நான் சொன்ன மாதிரி லைக் சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனிவேஸ் இப்போ வந்து அடுத்த சாங்க்கு போயிடலாம். திஸ் சாங் இஸ் ஏதோ ஏதோ. இந்த சாங்க்கு தான் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்து வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்ரீதர் ரமேஷ் தான் வந்து இந்த பாட்டு பாடியிருக்கான். லைக் மேல் வோக்கல்ஸ் அவன் பாடியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுமே கண்டிப்பாக இது பார்த்தே ஆகணும்னு இருந்தேன். லைக் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் திஸ் வீடியோ. நான் வந்து சரி வீடியோ பார்த்து முடிச்சு இன்னும் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு லெட்ஸ் செக் அவுட் த வீடியோ. ஹோப்ஃபுல்லி இட் இஸ் ரியலி குட். லெட்ஸ் see.
அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஓ, இதில் அதித்தி ராவ் ஹைதரி இருக்காங்க, எனக்கு தெரியல. ஷார்ட் செம்மையா இருக்கு, செம்ம ஷார்ட். ஏதோ ஏதோ உள்ளே ஸ்ரீதர் ரமேஷ். அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. மறுவாழ்வுக்கே மனம் ஏங்குதே, ஏதோ ஏதோ உள்ளே விசும்புகின்றதே. நீண்ட தூரம் மெலடி அகைன், தேடும் லவ்லி பறவை மெலடிடா அப்பா. இமையோரம் மீண்டும் இளைப்பாற வேண்டும். என்ன சொல்ல மனதின் மொழி நீயோ, ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே. அப்பா, அதை செம்ம திரும்ப melody திரும்ப ready. நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. லிரிசிஸ்ட் அகைன் பா விஜய் தான் எழுதியிருக்காரு. ஓகே. போகும் வழி எங்கும் புத்தம் புது முட்கள் முத்தமிடும் பயணம். கூட கைப்பிடித்து நானும் நடக்கையில் இன்னும் என்ன சலனம். நினைவுள்ள வரை நெஞ்சில் கனப்பது கண்ணில் வந்து மிதக்கும். இமை கதகதப்பாய் நீ மாற வேண்டும். எழுதாத பாடல் யார் கையில் சேரும்? அந்த ஒரு கார்ட் போன செம்மையா இருக்கு. மீசையாய் உன் பாடல் மாறும். பிரிவென்பதே சேரத்தானே அன்பே. ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. சவுண்ட் குவாலிட்டி பாருங்கடா இப்போ பா. பா மினிமலா இருக்கு, பட் அவ்வளோ கிளீனா இருக்கு கேக்குறதுக்கு. காதுக்கு கேட்க எவ்வளோ இதமா இருக்குதுல்ல அப்பா. இமையும் கண்ணும் சேர இதயம் இன்னும் சேர செய்வதென்ன கேட்கிறேன். இந்த கரையில் நானும் அந்த கரையில் நீயும் சேர்க்க நதியை கேட்கிறேன். எந்தன் வீட்டின் வழியோடும் நில நதி நீரை கண்டு நிற்கிறேன். சில தூரம் தான் நாம் தாண்ட வேண்டும். துளி ரெண்டு சேர்த்தே கடல் ஒன்று இந்த ஒரு காடு தான்டா அப்பா. பிரிவென்ற வழியில் உறவொன்று சேர்வோம். புயலோ இந்த பின் பூமழைதானே. ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. பா அகேன் செம்ம காம்போசிஷன்ரா, வேற லெவல் காம்போசிஷன். லைக் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் சாங்ஸ் லைக் தீஸ். லைக் வேற லெவல் வேற லெவல், வேற எதுவுமே சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து சொன்ன மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஸ்ரீதர் ரமேஷ் தான் வந்து அந்த ஏதோ ஏதோ சாங்கில் வந்து மேல் வோக்கல்ஸ் பாடியிருக்கான். ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒன்றா தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். லைக் கேமில் வந்து நாங்கள் ஒன்றா தான் கற்றுட்டு இருந்தோம். அவன் வந்து ரொம்ப வேறு லெவலான ஒரு சிங்கர். ஸோ ஃபைனலி அவனோட
எஃபர்ட் எல்லாமே வந்து பே ஆஃப் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ சீயிங் ஹிம் சிங் அ சாங் ஃபார் ரஹ்மான் சார். அதுவும் நான் இன்னும் அவன்கிட்ட டைரெக்டாக கூட பேசல. நான் வந்து சரி ஓகே நான் வந்து சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வழியாக சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா வேறு லெவல்ரா, லைக் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் திஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் அகேன் கமிங் பேக் டு த ஆல்பம், இப்போதைக்கு 3 songs ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சதில் வந்து ஆக்சுவலி 5 songs இருக்காமல் இந்த ஆல்பமில், இன்னும் 2 songs are yet to be released. ஸோ ஃபுல் ஆல்பமில் வந்து இன்னும் 2 songs இருக்குது, அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ரொம்ப அண்டர்ப்ளே பண்ணி சூப்பரான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. 3 சாங்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஈக்குவலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மெயினாக வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி தான் 3 சாங்லேயுமே வந்து த கிளாரிட்டி, அந்த ஒரு வோக்கல்ஸ்க்காக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மிக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ அது கேட்குறதுக்கே எனக்கு வந்து லைக் இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. இதுக்கு நடுவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வேறு போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் பேச வேணாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பிகாஸ் லைக் people have their own opinions. I don't want to interfere in what other people think. அது வந்து சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்காது. I don't want to like talk about things like that. பட் சில விஷயங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஃபோரம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் எனக்கு அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. தட் இஸ் அந்த கான்ட்ரவர்சி, அந்த இஷ்யூவில் ஒரு சைடு இருக்கட்டும். லைக் அவர் என்ன சொன்னார், அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. தட் இஸ் ரஹ்மான் சார் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய பேக்லாஷ் வந்துச்சு, நிறைய பேர் வந்து ஸ்லாண்டர் பண்ணியிருக்காங்க. அகெயின் அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். லைக் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன். இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் அதுக்காக வந்து லைக் அவரெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது, அவருக்கு பாட்டு பண்ணவே தெரியாது, அவருக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. எனக்கு அது பார்க்குறப்போ தான் அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. அதுவும் லாஸ்ட் இந்த ஒரு 10-12 years ஒரு வாட் எவரில் வந்து அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு டு கீப் ஹிம்செல்ஃப் இன் த லைம் லைட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அது பார்த்து தான் டென்ஷன் ஆகுது. லைக் அவரோட அந்த லாஸ்ட் 10-12 yearsே எடுத்துக்கோங்க, வந்த ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் கேட்டு பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்ட் குவாலிட்டி, அந்த சாங் குவாலிட்டி. லைக் அவர் வந்து இன்னும் வந்து அவரோட கேமில் டாப் பொசிஷனில் தான் இருக்கார். யாருமே அந்த விஷயத்தை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்கும், தட் இஸ் ஃபைன். பட் அவரோட டேலண்ட்டை, அவரோட காம்போசிஷன்ஸ், அவரோட மியூசிக்கை வந்து இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. லைக் இவருக்கு வந்து மியூசிக் பண்ணவே தெரியாது, ஒரு கம்போசரே கிடையாது, இவர் வந்து வெறும் சவுண்ட் இன்ஜினியர் தான், இவர் வந்து மிக்சிங் இன்ஜினியர் தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. லைக் மியூசிக் பற்றி ஒரு துளியாச்சும் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா யாரும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஸோ எனிவேஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் டூ டீப் இன் டு திஸ். இதை பற்றி பேசினா நான் ரொம்ப பேசுவேன். ஐம் லைக் அது வந்து என்ன மைண்டில் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. பட் சரி, அதை பற்றி பேச வேணாம், நம்ம வந்து அந்த ஒரு நெகட்டிவ் ஜோனுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே புட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனிவேஸ், இந்த காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஆல்பம் வந்து இப்போதைக்கு கேட்ட வரையும் சூப்பராக வந்து ஷேப் ஆகிட்டு இருக்கு. பாக்கி 2 songs வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த சாங்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ யோர் தாட்ஸ் இந்த காமெண்ட் செக்ஷன். லைக் ஏன் அளவுக்கு நீங்களும் இந்த சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆவரேஜாக ஃபீல் ஆச்சா? எதாக இருந்தாலும் கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யூ guys know the drill. Please like, share and definitely subscribe for a lot of content coming your way. So yeah, see you guys in the next video. Peace.